கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். புதன்கிழமை ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு நன்மையானவைகளை கற்றுக் கொடுங்கள். இன்றைய தியான வசனம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தியானம். ஒரு ஊரில் இருந்த சனசமூக நிலையத்தினால் அந்த ஊரின் வருடாந்த திருவிழா நடத்தப்பட்டது. அந்த விழாவின் முதலாம் நாளின் இறுதி நேரத்திலே அங்கிருந்த நிர்வாக உறுப்பினர்களும் அவர்களின் குடும்பத்தாரும் அடுத்த நாளுக்குரிய ஆயத்தங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த வேளையிலே ஒரு சிரேஷ்ட நிர்வாக உறுப்பினரின் மகனானவன் அங்கிருந்த மேளம் ஒன்றை பலத்த சத்தமாக அடித்துக் கொண்டிருந்தான். அதை கண்ட ஊரின் மூப்பர் ஒருவர் அவன் அருகே சென்று, தம்பி, நேரம் 11 மணி ஆகிவிட்டது, ஊர் ஜனங்கள் உறங்குகின்ற வேளை, எனவே இந்த மேளத்தை அடிப்பதை நிறுத்திவிடு என்று அவனை தடுத்து நிறுத்தினார். அந்த வாலிபனும் அரை மனதோடு அதை நிறுத்திவிட்டு சென்று விட்டான். அதை தூரத்திலிருந்து கண்ட பெற்றோர் மகனை அழைத்து, அந்த மனிதனின் சொல்லை கேட்க நீ யார்? உன்னை கட்டுப்படுத்த அவன் யார்? நீ போய் மறுபடியும் மேளத்தை அடித்து பயிற்சி செய்ய என்று அவனை தூண்டிவிட்டார்கள். அவன் மறுபடியும் சென்று மேளத்தை அடிப்பதை கண்ட மற்ற நிர்வாக உறுப்பினரும் ஊரின் மூப்பர்களும் அதிர்ச்சி அடைந்தார்கள். பிரியமானவர்களே, சனசமூக நிலையத்தின் முக்கிய பொறுப்பிலுள்ள பெற்றோர் தங்கள் மகனானவனுக்கு எப்படி குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை பாருங்கள். அந்த பெற்றோரானவர்கள் சொட்டு சொட்டாக மதகுகள் வழியாக வடிந்து கொண்டிருக்கும் தண்ணீரை அடைத்து போடும்படிக்கு கிரியைகளை நடப்பிக்காமல் கசிந்து கொண்டிருக்கும் தண்ணீர் ஊரிலே பெருவெள்ளமாகும் படிக்கு மதகுகளை திறந்து விடுகின்ற மனிதர்களுக்கு ஒப்பாய் இருக்கின்றார்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் சிந்தையை தரிக்கும்படிக்கு அழைப்பை பெற்ற நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் உங்கள் வாழ்வில் நடைமுறை வழியாக எதை கற்றுக் கொடுக்கின்றீர்கள்? சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் என்கிற உண்மையை மறந்து போய் விடாதிருங்கள். ஒருவன் நன்மையை விதைத்தால் அதை அறுப்பான், ஒருவன் தீமையை விதைத்தால் அதை அவன் அறுப்பான். சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும். ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு என்கிற பிரகாரம் குறைகளை அனல் மூட்டி எரிய விடும் படிக்கல்ல. குறைவுகளில் நிறைவாயிருக்கவே அழைக்கப்பட்ட நீங்கள் நிறைவானவைகளை நாடி அவைகளையே மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள். ஜெபம் செய்வோம். அழியாத நித்திய ராஜ்யத்துக்காக என்னை அழைத்த தேவனே, என் வாழ்வின் நோக்கத்தை நான் மறந்து போய் விடாமல் எப்போதும் விழிப்புள்ளவனாக வாழ உணர்வுள்ள இருதயத்தை தந்து வழிநடத்தி செல்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.